காளான் பன்னீர் ரெண்டும் சேர்த்து நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கரை வச்சுட்டு குக்கர் காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றினோடனே பன்னீரை லைட்டாக கொஞ்சம் பொன் வறுவலாக வறுத்து எடுத்துட்டு அந்த எண்ணெயிலே பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வதக்கின உடனே வெங்காயம் 3 வெங்காயம் போட்டு வதக்கிடணும். வதக்குன்னா அந்த பொன் வறுவல் வந்துடும். அதுக்கப்புறம் தக்காளி போடணும். தக்காளி அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் அதுக்கப்புறம் புதினாலாம் போட்டு நல்லா வதங்கின உடனே அதுக்கப்புறம் மசாலா போடணும். மசாலாவில் காஞ்ச மிளகா, கரம் மசாலா, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் அதெல்லாம் போட்டு அந்த மசாலா வதங்கினோம். அந்த பச்சை வாசனை போன உடனே தயிர் ஒரு 2 ஸ்பூன் போடணும். 2 ஸ்பூன் போட்டுட்டு காளான் கட் பண்ணி வச்சது அதையும் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே தண்ணி காய வச்சுருக்கணும். அது கொதிக்கிற இதில் இருந்தால் சீக்கிரமாக நல்லா சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அந்த கொதிக்கிற தண்ணியை திருப்பி எடுத்து நம்ம அந்த குக்கரில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, ஒரு லெமனில் பாதி அந்த சாறு அதில் ஊற்றிட்டு ஒரு கொதி வந்த உடனே